வணக்கம். நிஃப்டி கிளாக் சேனலிருந்து திருமலை ராம்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு தமிழ் வருடப்பிறப்பு. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இப்போ ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பார்க்கறதுக்காகத்தான் நான் இந்த ஒரு பதிவை போடுறேன். நேற்றைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. அந்த மார்க்கெட்டினுடைய முடிவை பார்க்கும் பொழுது நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கும். அதாவது மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போக போகுது, அப் ட்ரெண்டா டவுனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று மார்க்கெட்டு நிகழ்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் 450 பாயிண்ட்டுக்கு பக்கம் மைனஸில் நிஃப்டி ஓப்பன் ஆகுது. ஸோ இது எப்படின்னா, வழக்கத்துக்கு மாறான ஒரு நிலையில் ஓப்பன் ஆகுது. வழக்கமாக மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு 100, 150 மைனஸ் ஓப்பன் ஆகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லிங் வரும். இந்த செல்லிங்கில் 450 க்ளோஸ் ஆகும். இது வழக்கமாக நடக்கிற ஒரு நிகழ்வு. ஆனால் நேற்றைக்கு பார்க்கும்போது மார்க்கெட் ஓப்பனிங் -450க்கு மேலே மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு ஒரு 200 பாயிண்ட்ஸில் 150 வரைக்குமே மைனஸில் இருந்து அப்புறம் 200 பாயிண்ட்ஸ்க்கு மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இது மார்க்கெட்டில் இது ஏன் இந்த மாதிரி நடக்குது, இது யார் பை பண்ணுறாங்க, ஏன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். மார்க்கெட் இனி மாதிரி எதை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு கேள்வியாகவே நேற்றைக்கு இருந்திருக்கும். ஸோ இதை பற்றியான என்னுடைய தகவலை உங்களுக்கு பகிரலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐஐஸ் ஒரு புதிய யுக்தியை கையாளுறாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றைக்கு எக்ஸ்பைரி, அதாவது வீக்லி எக்ஸ்பைரி நேற்றைக்கு நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இந்த டேட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு -450 பாயிண்ட்ஸில் ஓப்பன் ஆகும் பொழுது அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிதுங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். -450 ஓப்பனிங்கே பண்ணும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐஐஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதிய யுக்தியை கடைப்பிடிச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் ஒரு -450 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கால் பையர்ஸ் அதில் அடிபட்டு போயிடுவாங்க. ஏன்னா வீக்லி எக்ஸ்பைரி. அதுபோக எப்படின்னு கேட்டிங்கன்னா, புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் அடிபட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே இது மிகப்பெரிய லாஸில் இருக்கிறதுனால அவங்க அதை விட்டு எக்ஸைட் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். ஸோ புட் ஆப்ஷன் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலுமே கூட அதில் எல்லோரும் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஓரளவுக்கு அந்த புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தவங்க மட்டும் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ அதுபோக ஈக்விட்டிஸில் எடுத்து வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். அவங்க செல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, அவங்க இந்த எஃப்ஐஐஸ் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 450 ரெக்கவரி பண்ணிட்டே வர்றாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்பவும் டவுன் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே 450 இருக்கும் பொழுதே நிறைய பேர் புதுசாக புட் ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் இன்னும் பெரிய ஃபாலாக மாதிரியாக தெரியுது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை காமிச்சிட்டு அது புட் ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க. அதுபோக அடிஷ்னலாக ஒவ்வொரு அப் ட்ரெண்டுக்கும் மார்க்கெட்டு போய் நிற்கும்போது இவங்க அடிஷ்னல் புட் ஆப்ஷனை எடுத்துகிட்டு மேலே போக போக அவங்களுடைய லாஸ் ஹெவியாக வந்துடும். ஸோ மார்க்கெட் அந்த ஒரு 200 பாயிண்ட்ஸில் போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முழுக்க முழுக்க எஃப்ஐஐஸினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்குங்க, புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்குங்க, ஈக்விட்டிஸ் ஹோல்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்குங்க. இவங்களை எல்லாருமே லாஸ் கொண்டு வரணும், அதை மைண்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ஸில் இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க தான் செல்லர்ஸ். ஸோ அதனால் அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் மிக முக்கியமான விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார பற்றியான செய்திகள், ட்ரம்ப்பினுடைய அறிவிப்புகள்,
இதை நோக்கியே மார்க்கெட்டில் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அது ஒரு புறம் இருந்தாலுமே நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத ஒரு கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இவங்க எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 22,200 அவங்க 24,000 வரைக்குமே வந்து பையிங் பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து எல்லா இண்டெக்ஸ் ஃபண்டு, அது போக பேங்கிங் செக்டார், இதெல்லாம் வந்து அவங்க இந்த 22,200 வந்து 24,000 வரைக்கும் பை பண்ணி பொசிஷனில் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ரெகுலர் மூவ்மெண்ட் போகல. நீங்கள் நேற்றைக்கு பார்த்தாலே தெரியும், சார்ட்டெல்லாம் பெரிய அளவில் அனலைஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு வால்யூமோ மற்றபடி ஒரு ட்ரெண்டிங்கே எதுவுமே சார்ட் வந்து அவ்வளோ கிளியராக காமிக்கலை. ஸோ இது இவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒழிய மற்றபடி பெரிய ட்ரெண்டிங் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு டைம் வந்து இந்த நியூஸவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியும், மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்குது, மார்க்கெட்டுக்கு வந்து நமக்கு வந்து சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறது தெரியும். ஸோ இந்த போர் நடக்கிறதுனால நமக்கு குரூட் ஆயில் பிரச்சனை இருக்குது, எல்பிஜி பிரச்சனை இருக்குது, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிட்டு வர்றதுனால அதனால் உள்ள பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்னு இந்த போர் விஷயங்கள் சரியானதான் இது சரியாகும். இது சரியானதுக்கப்புறமே நமக்கு வந்து ஒரு ரெகுலர் மூவ்மெண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வர முடியும். ஸோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து பெரிய ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டும் வந்து நடந்துகிட்டே இருந்தாலும் இதில் வந்து இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், எஃப்ஓஆர் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஸோ நேற்றைக்கு நடந்த நிகழ்வுமே அப்படித்தான். நேற்றைக்கு வந்து ஒரு பெரிய பையிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த எஃப்ஐஎஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்கை வச்சுட்டு அவங்க மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து கால் ஆப்ஷன், செல் ஆப்ஷன் எல்லாமே வந்து ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நேற்றைக்கு மார்க்கெட் வந்து பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து வர்ற காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு பதிவு. இது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் தான் வந்து எடுக்கிறதா இருந்தால் பையிங் எடுக்கிறதா இருந்தால் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி செல்லிங் பண்ணுறவங்களுமே வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் செல் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களுமே வந்து ஒரு ரொம்பவும் எச்சரிக்கையும் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா போத் சைடு ரெண்டையுமே அடிச்சிடுறாங்க. கால் சைடும் அடிச்சு விட்றாங்க, புட் சைடும் அடிச்சு விட்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்க ஹோல்டிங் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்பி நம்ம இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதிகபட்சமான கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு பண்ண வேண்டாம். மார்க்கெட்டில் வந்து நமக்கு ட்ரெண்டிங் ரொம்ப மிகவும் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். அதுபோக ஈக்விட்டிஸில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் பயங்க ஆரம்பித்தாலும் அதை விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிக்கோங்க. சப்போஸ் இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து இன்னும் கீழே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணி விற்கலாங்கிற ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மார்க்கெட் இந்த மாதிரியான ட்ரெண்டில் வந்து அது வெளியேற வேண்டாம், லாஸ் புக் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் வந்து அந்த ஈக்விட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.